ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து அவல் தோசை, அதாவது இன்ஸ்டன்ட் மாவு, அரிசியும் உளுந்தம் பருப்பையும் அரைச்சி வச்சோம். அது வந்து 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாவு முதல் நாளே வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு அவலை போட்டு ஊற வச்சு இந்த பாருங்கள் அவல் தோசை. இதில் வெங்காயத்தை போட்டு வதக்கி வச்சுட்டோம். உடம்புக்கு பிள்ளைங்கள்லாம் வந்து வெறும் அவல் மட்டும் சாப்பிடாது. இந்த மாதிரி தோசை பண்ணி தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுங்க. அவல் தோசை நல்ல ஒரு சத்துள்ள உணவு. இதுக்கு மிளகாய் சட்னி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், அவல் தோசை ரெடி. இந்த பாருங்கள், அவல் தோசை இந்த இன்ஸ்டன்ட் மாவில் அவலை போட்டு ஊற வச்சு தோசை. இதை வெங்காயத்தை வதக்கி போட்டேன். இந்த பாருங்கள், நல்லாயிருக்கு தோசை. இதுக்கு வந்து நம்ம மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கார சட்னி.